வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து கை முறுக்கு பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ இந்த கை முறுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். மாவு எப்படி அரைக்கிறது, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கறது, எப்படி சுற்றுறது, அதாவது 2 சைடு சுற்றிருக்கேன், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அந்த 2 சைடில் எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் முறுக்கு பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது ரேஷன் புழுங்கல் அரிசி தான். இதை 3-4 தரம் நல்லா அலம்பிட்டு நான் வந்து 2 ஹவர்ஸ் ஊற விட போகிறேன். ஊற விட்டு மிக்சி ஜாரில் தான் நைஸாக அரைச்சிட்டு நான் முறுக்கு பண்ண போகிறேன், கை முறுக்கு பண்ண போகிறேன். கை முறுக்கு பண்ணுறதுக்கு இதை பாருங்க, நான் இந்த தட்டில் தான் நான் பிழிஞ்சு நான் பண்ண போகிறேன், கையில் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி நான் வந்து முறுக்கு வீடியோ நிறைய போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல் ப்ராசஸ். இந்த அரிசியை ஊற விட்டு அரைச்சி அதுக்கு சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து இந்த தட்டில் நான் இந்த முறுக்கு சுற்றிட்டு அந்த எண்ணெயில் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நான் 2 ஹவர்ஸ் ஊற விட்டுட்டு வரேன். அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறிடுது பாருங்க. இதை 3 தரம் நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊறிடுது. இதை நான் இப்போ கிரைண்டரில் போட்டு நல்லா மைய அரைக்கணும். கிரைண்டரில் போட்டிருக்கேன். இது நல்லா மைய அரைக்கணும். நல்லா இந்த பாருங்க பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து வெண்ணெய் நான் போடுறேன். வெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் நான் வந்து உளுந்த பொடி, இந்த உளுந்த பொடியை நான் வந்து வாசனை வர வரையும் நான் வறுத்துருக்கேன். வறுத்து பொடி பண்ணி ஜெலிச்சிருக்கேன். ஜெலிக்காமல் போடக்கூடாது, இப்போ முறுக்கு வெடிச்சிடும். ஜெலிச்சிட்டு தான் போடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டோம் நம்ம பிசைஞ்சுக்கலாம். நான் இதை பிசைஞ்சுடுறேன். மாவு பிசைஞ்சிட்டேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. இதை பாருங்க, இந்த எண்ணெயை கொஞ்சம் தொட்டுட்டு இந்த கனமான போர்ஷன் வந்து உள்ளே இருக்கணும். இப்படிதான் மாவு இப்படி பிசையணும் பாருங்க. இப்படி சுற்றணும். ரொம்ப ஈஸியாக சுத்த வரும். அது எப்படி சுற்றணுன்றதை இப்போ நான் காட்டுறேன். இந்த முறுக்கு தட்டில் நான் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி சுற்றணும்னு பாருங்க. நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நான் சுற்றுறேன். இது நல்லா கிறிஸ்பியாக வரும். உள்ள வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரும். திருநெல்வேலி சைட் போனீங்கன்னா அவங்களாம் இந்த ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றுவாங்க. தஞ்சாவூர் சைட் போனீங்கன்னா அது வந்து கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. நான் 2 டைப் எப்படி சுற்றுறதுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இதை பாருங்க, இப்படி ஒரு ப்ரெஸ், இப்படி திருப்பிடணும், இப்படி ப்ரெஸ், இப்படி திருப்பிடணும். இப்படிதான் சுத்தணும். சுத்திட்டேன் பாருங்க. எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல தான் முடிக்கணும். இது வந்து தஞ்சாவூர் சைடு எப்படி சுத்துவாங்கன்னு பாருங்க. இது வந்து கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. இந்த பாருங்க,
ஆல்ரெடி நான் வந்து முறுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோடைய லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி தான் கிளாக் வைஸில் சுற்றி இருப்பேன். அது வந்து தஞ்சாவூர் சைடு சுற்றுறது. இதோ இப்படி சுற்றுவாங்க. தஞ்சாவூர் சைடுனா இதோ இந்த மாதிரி. இது வந்து கிளாக் வைஸில் சுற்றினது. இது தஞ்சாவூர் சைடில் இப்படி தான் இது சுற்றுவாங்க. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நான் சுற்றினது. இது வந்து கிளாக் வைஸில் சுற்றினது. ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம சுற்றி இருக்கோம் இல்லையா, இதில் என்ன இதுனா, இது வெந்த அப்புறமா இது உடைச்சி பார்த்தோம்னா இது உள்ள வந்து நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஸ்பேஸ் விட்டு இருக்கும், நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். இதை நான் வெந்த உடனே இதை உடைச்சு நான் காட்டுறேன். முறுக்கு சுத்திட்டேன் பாருங்க. இது வந்து 6 சுத்து வருது. இது சின்ன முறுக்கு. இது வந்து 4 சுத்து. சுத்த சுத்த உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ என்ன பண்ணணும்னா, இது பாருங்க, தட்டோட இது உள்ள போட்டுடணும். இது நல்லா வெந்து இந்த தட்டு தனியா இந்த முறுக்கு தனியா வந்துடும். பார்த்து ஜாக்கிரதையா போடணும். இப்போ பாத்தீங்களா, முறுக்கு தனியா இந்த தட்டு தனியா வந்துடுது பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தட்டை எடுத்துடணும். எப்படி எடுக்கணும், இதை பாருங்க, இதில் அவ்வளோ ஹோல்ஸ் இருக்கும். அப்படி எடுத்துடணும். ஜாக்கிரதையா எடுங்க. நான் இது பாருங்க எடுத்து தாம்பாள் தட்டில் வேற தட்டு நான் வச்சிருக்கேன், அதில் நான் போட்டுட்டேன். இப்போ முறுக்கு வேகுது பாருங்க. இப்படிதான் இந்த முறுக்கு போடணும். வேகட்டும். கொதி அடங்கிட்டு பாருங்க, முறுக்கு வெந்துடுச்சு. அவ்வளவுதான். அடுத்த ட்ரிப் முறுக்க நான் இப்ப போட போறேன். முறுக்கு ரெடி ஆயிடுது. இப்ப அடுத்த ட்ரிப் முறுக்கு வெந்துட்டு இருக்கு. சின்ன முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. உள்ள அந்த ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.